بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பாடத்தை பார்த்து வருகிறோம். இந்த பாடத்தினுடைய முன்னுரையாக பல விஷயங்களை நம்ம சொல்லிவிட்டு ஹதீஸ்களை விதிகளை ஒரு பிரபலமான ஒரு நூலை மையமாக வைத்து அறிந்து கொண்டால் அது அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் முகத்திமா இப்னு சலாஹ் என்கிற ஒரு நூலை நம்ம அடிப்படையாக வைத்து அதனுடைய அர்த்தத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய விதியையும் அறிந்து வருகிறோம். இதனால் அந்த விதிகள் எதுவும் விடுபடாமல் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம ஒரு நூலில் இருந்து தான் இதை அறிந்தோம் என்கிற ஒரு மன திருப்தி ஏற்படும். இது போன்ற ஹதீஸ்களை நூல்களுடைய அந்த வாசக அமைப்புகளில் வாசிக்கக்கூடிய ஒரு பரிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த நூலை எடுத்துக்கிட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த முன்னுரையில் கொஞ்சம் கரடு முரடான சொற்கள் இருந்தாலும் முன்னுரையை கடந்த பிறகு ஹதீஸ் கலையுடைய வாசகங்கள்லாம் ரொம்ப எளிய நடையில் சாதாரண நடையில் தான் இருக்கும். இப்போ அந்த நூலுடைய தொடர்ச்சி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் கலையை மக்களில் மட்டமானவங்க தான் வெறுப்பாங்க. உதாலத்துகும் சஃபலத்துகும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மேலும் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஹதீஸ் கலையுடைய சிறப்பை பற்றி மேலும் சொல்கிறார். பொதுவாக எந்த கலையை பற்றி நூல் எழுதுகிறாங்களோ அந்த கலையை பற்றி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறதுக்காக அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த சிறப்பை அவர் சொல்லுகிறாரு. ஒஹுவ இதுனா இந்த ஹதீஸ் கலை என்பது மின் அக்ஸரில் உலூமி தவல்லுஜன்னா ஈடுபாடு கொள்வதில் கல்வியில் ரொம்ப அதிகம் உள்ளதாக இருக்கிறது. அதாவது இந்த ஹதீஸ் கலையை ஹதீஸ் கலைக்கு மாத்திரம் நம்ம படிக்கிறது இல்லை, வேறு விஷயங்களை படிக்கும். ஒரு வரலாறை படிக்கிறோம், அந்த வரலாறில் வரக்கூடிய செய்தி சரியாக தவறாண்டு வரும்போது இங்கே தான் வருவோம். அப்போ அதில் உள்ளதை நம்ம செக் பண்ணுறதுக்கு எதை நோக்கி நம்ம திரும்புகிறோம், இந்த இதுக்கு வர்றோம். அதே மாதிரி ஒரு தொழுகை சட்டம், நோன்பு சட்டம்னு சில ஹதீஸுகளை பார்க்குறோம். உடனே அந்த ஹதீஸ் சரியாண்டு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே திரும்பணும், இந்த ஹதீஸ்களை நோக்கி தான் திரும்பணும். அப்போ நம்ம பல விஷயங்களை ஒரு குர்ஆனுடைய தஃப்சீரை படிக்கிறோம், அதில் அதுக்கு விளக்கமாக ஒரு ஹதீஸ் மாதிரி போடுறாங்க. அதை பற்றி உள்ள விஷயங்களை நம்ம கூடுதலாக அறிந்து கொள்ள விரும்பினால் மறுபடியும் ஹதீஸ் கலையை தான் நோக்கி வரணும். இந்த ஹதீஸ் கலை இல்மு என்பது ஒரு பேசிக்கான ஒரு கலையாக இருக்கிறது. பல ஃபன்னுகள், பல துறைகளுக்கு இது அடித்தளமாக இருக்குது. பல துறைகளில் நம்ம கவனம் செலுத்தும் பொழுது அந்த ஹதீஸ் பிரச்சனை இதில் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த கலையை நோக்கி திரும்பி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் ரிவேர்ஸாக அந்த நூலுக்கு, அந்த தலைப்புக்கு, அந்த துறைக்கு நம்ம போயிடுவோம். அதை தான் இவர் சொல்கிறார். ஒஹுவ இந்த ஹதீஸ் கலை என்பது மின் அக்ஸரில் உலூமி கல்வியிலே அதிகமானது. எதில் அதிகமானதுன்னா தவல்லுஜன் ஈடுபாடு கொள்வதில் அதிகமாக இருக்கிறது. ஃபி ஃபுனூனிஹா ஹா உலுமு கல்விகளை குறிக்கிறது. பல கல்விகளின் ஃபுனூன் என்றால் ஃபன்னு என்பதனுடைய பன்மை. ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களுக்கு இந்த ஃபன்னுங்கிற வார்த்தையை. ஃபி ஃபுனூனிஹா அதனுடைய பல துறைகளில், கல்வியின் பல துறைகளிலும் அதிக ஈடுபாடு கொள்ளக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. ஒஹுவ இந்த இல்முல் ஹதீஸு, இந்த மின்னை விட்டுற வேண்டியதான். மின் அக்ஸரில் உலூமி கல்வியில் மிகுதியானதாக இருக்கிறது. தவல்லுஜன் ஈடுபாடு மிகுதியாக இருக்கிறது, ஈடுபாடு கொள்ளுதல் மிகுதியாக இருக்கிறது. இந்த கல்வியில் ரொம்ப ஈடுபாடு கொள்கிறாங்க. எது விஷயமாக ஈடுபாடு கொள்வாங்கன்னு கேட்டால் ஃபி ஃபுனூனிஹா அந்த கல்விகளின் பல துறைகளில். ஹாண்டா அந்த கல்விகள், ஃபுனூன் என்றால் துறைகள். அந்த கல்வியின் பல துறைகளிலுமே இந்த கல்வி அதிக ஈடுபாடு கொண்டதாக இருக்கிறது, ஈடுபாடு உடையதாக இருக்கிறது.
அப்போ இதை நோக்கி நீங்கள் திரும்பி ஆகணும். எந்த ஒரு மசாயில் சுன்னத்து முஸ்தஹப்பு உசூலுல் ஃபிக்கு படிக்கிறீங்களா, அதில் எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸ் சரியாக தவறாண்டு சர்ச்சை வந்துச்சுன்னா இதை தெரிய வேண்டி வரும். இதுக்கு திரும்பி வரணும். இதில் வந்து செக் பண்ணி அது அந்த ஹதீஸுடைய தரத்தை விளங்கி கொண்டு மறுபடியும் என்ன செய்யணும், அங்கே போகணும். அப்போ அதிகமான ஈடுபாட்டுக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு இதனுடைய சிறப்பை சொல்கிறார். அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் லாசியமா அல் ஃபிக்ஹு, குறிப்பிட்டு சொல்வது லாசியமானா குறிப்பாகன்ற அர்த்தம். அல் ஃபிக்ஹு, ஃபிக்ஹு வந்து இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, குறிப்பிட்டு சொல்வதாக இருக்கிறது. ஃபிக்குகளை இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் இது இல்லாமல் ஃபிக்கு இல்லை. ஃபிக்குன்னு சொல்லி இது சுன்னத்து, இது முஸ்தஹப்பு, கையை உயர்த்த காலை உயர்த்துன்னு அந்த ஹதீஸுகள் வரும் பொழுது அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வதா இல்லையா, அதை எந்த இடத்தில் வைக்கிறது, அது மர்ஃபுவா, அது முன்கத்தியா, அது என்ன வகையை சேர்ந்தது, ஆத்தண்டிக்காக எடுத்துக்கிறலாமா எடுத்துக்கிறக்கூடாதா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஃபிக்குகளை ஈடுபடும் போது இது குறிப்பாக இது அதிக நமக்கு தேவை இருக்கிறது. லாசியமானா இந்த லாசியமாங்கிறதை நீங்கள் விளங்கிக்கணும். நம்ம குறிப்பாக அர்த்தம் செஞ்சுக்கிறோம். ஆனால் லாசியமா என்பது வந்து எந்த இடத்துல வந்தாலும் குறிப்பாக நீங்கள் அர்த்தம் செஞ்சால் போதும். குறிப்பாக என்று சொன்னால் அதாவது எல்லா கலைகளுக்கும் இது தேவையாக இருக்கிறது, மிக முக்கியமாக இதுக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மிக முக்கியமாக என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்து லாசியமாங்கிற சொல்லை பயன்படுத்துவார்கள். எல்லாமே முக்கியமானது தான். இப்போ எல்லாருக்கும் வந்து 100 ரூபா கொடு, லாசியமாக செய்துன், குறிப்பாக செய்துக்கு கொடுன்னா அவனை மட்டும் விட்டுறாத, வேறு யாரை விட்டாலும் விட்டுரு, இவனை விட்டுறாதன்னு சொல்லுவோம். அந்த லாசியமா என்பது வந்து இதுவரை சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை விட இது கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும், கூடுதல் முக்கியத்துவத்துக்கு உரியது அப்படின்ட்டு சொல்ல நினைத்தால் இந்த லாசியமாங்கிற வார்த்தையை போடுவாங்க. இந்த லாசியமாங்கிற வார்த்தையை குறிப்பாக நம்ம அர்த்தம் செஞ்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் அதனுடைய அசலை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் விளங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இந்த லாசியமா இருக்குல்ல, இதுதான் லாசியமா. இந்த லாசியமாங்கிறது இதனுடைய நகவு சர்ஃபை வந்து நம்ம நடத்தலை உங்களுக்கு, ஆனால் நடத்தினதுலேருந்து விளங்கி கொள்ள முடியும். இந்த லாசியமான்னு ஒரு சொல் வந்து இது வந்து 3 சொல் இதில் இருக்குது. ஒன்று லாங்கிறது உங்களுக்கு தெரியும், இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது. சீயன்னு இருக்குல்ல, அது ஒரு சொல், ஒரு சொல், இதுதான் அந்த லாசியமா. லாசியமா என்பதை வந்து இந்த 3 சொல்லை இணைத்து தான் என்ன செய்கிறாங்கன்னா லாசியமான்னு பரவலாக பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்துகிறவங்க ரொம்ப இலக்கணம் தெரிஞ்சவங்க தான் இப்படி உடைச்சி இந்த அர்த்தத்தில் வருதுன்னு விளங்கிடுவாங்க. பொதுவான வெகுஜன மக்கள் அரபியராக கூட இருந்தாலும் லாசியமான குறிப்பாக முக்கியமாக இது அப்படின்னு சொல்வதற்கு லாசியமாங்கிற சொல்ல பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. அது என்னங்க லாசியமாண்ட என்னங்க எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த நகுவில் ஆர்வம் உள்ளவர்கள், ஈடுபாடு உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடைச்சி அதை சொல்லுவாங்க. இந்த லாசியமாவுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், லான்னு சொன்னால் இல்லைன்ற அர்த்தம். அது லா இலாகன்னு சொல்கிறோம்ல, அதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்வதற்கு வரக்கூடிய லா இருக்குதுல்ல, அந்த லா தான். லா இலாகன்னா எந்த கடவுளும் இல்லைங்கிறீல்ல, அந்த நசபை வச்சு ஃபத்தஹை வச்சு வாசிக்கும் பொழுது அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இது ஜின்ஸை நஃபி செய்கிற லா. அதாவது ஜெய்து இல்லைன்னா ஜெய்துங்கிற ஒரு ஆள் இல்லைன்ற அர்த்தம் வரும், விளங்குதா? லா செய்ய எந்த பொருளுமே இல்லைன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேறையாக போயிடும். அதாவது அது அனைத்தையுமே இல்லைன்னு மறுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற லாவுக்கு வந்து ஜின்ஸை நஃபி செய்கிற லான்னு சொல்லுவாங்க. லா இலாஹுன் என்றால் ஒரு கடவுள் இல்லைன்னு அர்த்தம், லா இலாஹ என்றால் எந்த கடவுளும் இல்லைன்னு அர்த்தம். இந்த லா இலாஹன்னு படிக்கிறீங்கல்ல, அப்படி படிக்கும்போதெல்லாம் என்னவாயிரும்னு கேட்டால் அதுவும் இல்லைன்ற அர்த்தம் தான். அது ஜின்ஸை ஒட்டுமொத்த இனத்தையே என்ன செஞ்சிடும், அது நஃபி செஞ்சிடும். அந்த லா தான் இங்கே வந்திருக்கு. லா என்பது இந்த சியன்னு வந்திருக்குதுல, அதை வச்சு விளங்கிக்கிறோம். லா சியுன்னு வராமல் சியுன் என்று வராமல் லா சிய என்று வந்ததுனால அப்போ வந்து இது ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா. சியுண்டா என்ன? சியுன்னா சமமானது, சியுன் என்றால் சமமானது அப்படின்னு அர்த்தம். லாசியன்னா எந்த சமமானதும் இல்லை, சமமான எதுவும் இல்லை. மா என்பது மௌசூலுடைய மா, அல்லதுங்கிற ஒரு அர்த்தத்தில் வர்ற மா.
லாசியமானா லாசிய அல்லதி, ஒன்றுக்கு சமமானது இல்லை. நேரடி அர்த்தம் லாசியமா என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு நிகரானது இல்லை, ஒரு விஷயத்துக்கு நிகரானது இல்லை அப்படின்ட்டு நேரடியான அர்த்தம் இது. அது என்ன விஷயம்? லாசியமா ஜெய்துன், அந்த ஜெய்துக்கு நிகரானது இல்லைன்னு அது என்ன செய்வாங்க, அது விளக்கமாக அந்த அடுத்த வார்த்தையை போடுவாங்க. இப்படி நம்ம அர்த்தம் செஞ்சுட்டு எந்த மொழியிலும் செய்ய மாட்டோம். லாசியமா செய்வது உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உஹிப்புல் ஃபாக்கிஹத்தை, இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உஹிப்புண்டா என்ன? நான் விரும்புகிறேன். அல் ஃபாக்கிஹத்தை, ஃபாக்கிஹத்துனா பழங்கள், ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஃபாக்கிஹத்தும்பாங்க. லா உஹிப்புல் ஃபாக்கிஹத்தை, பழத்தை நான் பழங்களை விரும்புகிறேன். லாசியமா அல் இனப, குறிப்பாக திராட்சையை நான் விரும்புகிறேன். லாசியமா அல் இனபு, குறிப்பாக திராட்சையை விரும்புகிறேன் இப்படின்னு சொல்லுவாங்க. உஹிப்புல் ஃபாக்கிஹத்தை, பழத்தை விரும்புகிறேன். லாசியமா அல் இனபு, இந்த ஹுவங்கிறது கிடையாது, நம்ம அது மறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சகப்பாக கொடுத்துருக்குறேன். லாசியமா அல் இனபு, குறிப்பாக இனபு, அதாவது இனபை திராட்சையை ரொம்ப விரும்புகிறேன் மற்ற எல்லாத்தையும் விட. ஃபாக்கிஹத்தை நான் பழங்களை விரும்புகிறேன், ஆனால் இனபு திராட்சையை அதை எல்லாத்தையும் விட ஜாஸ்தியாக நான் விரும்புகிறேன். அந்த மாதிரி அர்த்தத்துக்கு இதை சொல்லுவாங்களா. இப்போ உடைச்சி அர்த்தம் செஞ்சால் லாசியமா, ஒன்றுக்கு நிகரானது இல்லை. மாண்டா ஒன்று அல்லது, ஒன்றுக்கு நிகரானது இல்லை. அந்த ஒன்று என்ன? ஹூல் இனபு, அதுதான் திராட்சை. அப்போ திராட்சைக்கு நிகரானது இல்லை, முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அர்த்தம். இது லாசியமா அல் இனபுன்னு சொன்னால் ஒன்றுக்கு நிகரானது கிடையாது. பழத்தை விரும்புகிறேன், ஆனால் ஒரு பழத்துக்கு நிகரானது கிடையாது. அது என்ன பழம்? அல் இனபு, திராட்சை இப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதுதான் நேரடி அர்த்தம். இப்படி மொழிபெயர்த்து எனக்கு வழங்குமா? பழங்களை விரும்புகிறேன், முக்கியமாக திராட்சைன்னா முடிஞ்சு போச்சு கதை. குறிப்பாக திராட்சைன்னா முடிஞ்சு போச்சு. அந்த குறிப்பாக முக்கியமாகங்கிற அளவில் சொன்னாலே போதும் தமிழுக்கு. அந்த லாசியமாவுக்கு குறிப்பாகன்ற அர்த்தம் எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்கள்ல. லாசியமான்ட்டு 3 எழுத்து இருக்குது, 3 சொற்கள் இருக்கிறது. அது எப்படி இந்த மாதிரி அந்த அர்த்தம் எப்படி அதுக்குள்ளே வந்துச்சு என்று கேட்டால் அதை நம்ம உடச்சி சொல்லி தெரிஞ்சு சும்மா வச்சுக்கணும், மண்டலை ஏற்றிக்கணும். அர்த்தம் செய்யும்போது தான் லாசியமாவுக்கு இதே மாதிரி அர்த்தம் செய்யன்னு வைங்க, அது எவனுக்கும் புரியாது. எந்த ஊர் லாங்குவேஜ்னு கேட்பான் அவன். அப்போ உஹிப்புல் ஃபாக்கிஹத்தை, பழங்களை விரும்புகிறேன். லாசியமா, ஒரு பழத்துக்கு ஒன்றுக்கு நிகரானது எதுவும் இல்லை. லாசியன்னா நிகரானது இல்லை, மா ஒன்றுக்கு நிகரானது இல்லை. அந்த ஒன்று என்ன? ஹுவ அல் இனபு, ஹுவன்றது மறைஞ்சிருக்கும். ஹுவல் இனபு, அதுதான் இனபு, அதுதான் திராட்சை. இந்த திராட்சைக்கு நிகரானது இல்லை. நான் விரும்புகிறதுல திராட்சைக்கு நிகரானது இல்லை. அப்போ திராட்சையை ரொம்ப விரும்புகிறேன், அதான் முக்கியமாகன்ட்டு போகிறோம். இப்படி சுற்றி வளைச்சிக்கிட்டு அர்த்தம் செய்கிறதுக்கு பதிலாக உஹிப்புல் ஃபாக்கிஹத்தை, பழங்களை விரும்புகிறேன். லாசியமல் இனப், குறிப்பாக திராட்சை. இப்போ அந்த அர்த்தம் வந்துருச்சுல. இப்போ ஆனால் அந்த லாசியமாக என்னன்னு கேட்டோம்னா இப்படி நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். எப்படி? லா ஒரு வார்த்தை, சியு ஒரு வார்த்தை, மா ஒரு வார்த்தை. லான்னா இல்லைன்ற அர்த்தம், சியின்றா நிகரானது சமமானது என்ற அர்த்தம், எந்த சமமானதுன்ற அர்த்தமாயிரும். மாங்கிறது அல்லது இடைய அர்த்தம், ஒன்றும்பம்ல, அந்த ஒன்றுக்கு நிகரானது இல்லை. அந்த ஒன்று எது? ஹுவல் இனபு, அதான் திராட்சை. இதுதான் இந்த வார்த்தையுடைய அசல் நிலைமை. நம்ம லாசியமாங்கிறது பல கிதாபுகளில் வரும்போது மண்டையில் இந்த இதை ஏற்றி யாபத்து படுத்திக்கிறேன்னு. ஆனால் அர்த்தம் செய்யும்போது இப்படிலாம் மொழிபெயர்த்து சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஒரு தூரமாக தெரியும், அரபு மொழியை விட்டு அப்புறப்படுத்தின மாதிரி இருந்திருக்கும். இப்போ லாசியமா, இப்போ இங்கே வாங்க. லாசியமா, எல்லா கல்விகளுமே இந்த கல்வியின் பக்கம் ஈடுபாடு கொள்ளுது. லாசியமா, ஒன்றுக்கு நிகர் இல்லை. எந்த ஒன்று? ஹுவல் ஃபிக்குஹு, அதுதான் ஃபிக்குஹு. ஃபிக்குக்கு நிகர் இல்லை. ஃபிக்குஹு கண்டிப்பாக ஈடுபாடு தான் கொள்ளுவாங்க. மற்ற துறைகள் இந்த இல்முல் ஹதீஸுக்கு வர்றாங்களோ வரலையோ, ஃபிக்கு குறிப்பாக ஃபிக்கு ஈடுபாடு கொள்ளுவாங்கன்னு சொல்வதற்கு இந்த வார்த்தையை போடுவாங்க. அப்போ நம்ம லாசியமாவுக்கு இப்படிலாம் அர்த்தம் செய்யாமல் நம்ம என்ன செஞ்சிடணும்? லாசியமானா குறிப்பாக அல் ஃபிக்குஹு, ஃபிக்கை சொல்கிறேன். அப்போ எல்லா கலைகளுமே இந்த கலையின்பால் தேவை உடையதாக இருக்கிறது.
ஒகுவ மறுபடி பாருங்கள், ஒகுவன்னா இந்த இல்முல் ஹதீஸ் மின் அக்ஸரில் உலூமி கல்விகளிலேயே மிகைத்ததாக இருக்கிறது. தவல்லுஜன் அதாவது ஈடுபாடு கொள்வதில் தேவைப்படுவதில் மிகைத்ததாக இருக்கிறது. ஃபி ஃபுனூனிஹா ஃபி ஃபுனூனில் இல்மி உலும், இந்த உலும்னு வச்சு இந்த உலுமைத்தான் ஹா வந்து குறிக்குது. ஃபி ஃபுனூனிஹா என்றால் ஃபி ஃபுனூனில் உலுமி கல்விகளின் பல துறைகளிலே இந்த இல்முல் ஹதீஸ் என்பது அதிக தேவை உடையதாக இருக்கிறது, அதிக ஈடுபாடு உள்ளதாக இருக்கிறது. தவல்லுஜுன்னா கவனம் பெற்றதாக, ஈடுபாடு உள்ளதாக, தேவை உள்ளதாக இருக்கிறது. அப்போ பல துறைகள் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையை நீங்கள் படிச்சுக்கிட்டு போங்க, அங்கங்கே வந்து இதுக்கு திருப்பி நீங்கள் வரணும். அந்தந்த விஷயத்தை படிச்சுட்டு வரும்போது என்ன செய்யணும், ஒரு ஹதீஸ் பிரச்சனை வந்தவுடனே இந்த கலையில் வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு விளங்கிட்டு தான் மறுபடியும் அங்கே போகணும். அப்போ அந்த துறையில் ஈடுபாடு கொள்வதற்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. பல துறைகளுக்கு இது தேவையாக இருந்தாலும் ஃபிக்குக்கு ரொம்ப தேவை. சீயமாக குறிப்பாக அல் ஃபிக்கு, ஃபிக்கு குறிப்பாகன்னு அர்த்தம். ஃபிக்குகளை தொழுகை நோன்பு சட்டங்கள் எல்லாமே ஹதீஸை கொண்டு தானே இருக்குது. குரானை கொண்டு வர்ற சட்டங்கள் ஒரு 5% தான் இருக்கும். 95% ஃபிக்கு சட்டங்கள் வந்து ஹதீஸுகளில் இருந்தால் பெறப்படுகிறது. அப்போ ஹதீஸுகளில் நீங்கள் ஃபிக்குனா என்ன, தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி அந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் அதை பற்றி உள்ள சட்டங்கள் இருக்குல்ல, இந்த சட்டங்களை நீங்கள் பேசுவதாக இருந்தால் இந்த துறை தெரியாமல் பேச முடியுமா? அப்போ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸெல்லாம் வச்சு நீங்கள் சட்டம் எடுக்க முடியுமா? பலவீனமான ஹதீஸை வச்சு சட்டம் எடுக்க முடியுமா? முன்கத்தியான தொடர்பு அருந்த ஹதீஸை வச்சு நீங்கள் சட்டம் எடுக்க முடியாது. அப்போ அது என்னன்னு அது என்னன்னு முடிச்சுக்கிட்டு தான் இதுக்கு வரணும். ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டினா முதல்ல அந்த ஹதீஸுடைய வகை என்ன தரம். அது சில ஹதீஸ் முத்ரஜா கூட இருக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற மாதிரி வார்த்தை இருக்கும். கடைசியில் பார்த்தா அது சஹாபியுடைய கூற்றாக இருக்கும், அதில் அவர் இடைச்சொற்கள் பண்ணியிருப்பார். இப்படியெல்லாம் இந்த துறையில் இருந்தால் நீங்கள் அறிஞ்சிக்கிற முடியும். அப்போ நீங்கள் ஒரு ஹதீஸை கண்ட உடனே அதில் இருந்து ஃபிக்கு சட்டத்தை எடுத்துட முடியாது. அதுக்கு என்ன தேவைப்படும், இல்முல் ஹதீஸ் தேவைப்படும். அதை சொல்கிறார். அப்படி எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், லாசியமா குறிப்பாக அல் ஃபிக்குஹு, குறிப்பாக ஃபிக்கு அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக ஃபிக்கு வந்து இந்த கல்வியின்பால் ரொம்ப தேவை உடையதாக இருக்கிறது. ஃபிக்கு படிக்கிறதா இருந்தால் இது வந்து அப்பப்போ தலையை காட்டிட்டு போகும். இந்த இல்முல் ஹதீஸுடைய டாபிக் அங்கே வராமல் ஃபிக்குகை நீங்கள் நகர்த்தவே முடியாது. அந்த ஃபிக்குஹுண்டா என்ன அதை சொல்கிறார். ஃபிக்குஹுண்டா என்ன, அல்லதி ஃபிக்குஹுன்னா எந்த மாதிரி ஃபிக்கு என்றால், அல்லதி ஹுவ இன்சானு உயூனிஹா. இது ஒரு இலக்கியமான சொல்லு. உயூன் என்றால் ஐன் என்பதற்கு பன்மை உயூன். ஐனுண்டா கண், ஐனுண்டா இது கண். உயூன்னு ஐனுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஐன் என்றால் ஊற்றுக்கண் என்ற அர்த்தம் இருக்கிறது, முட்டுக்கால்ன்ற அர்த்தம் இருக்கிறது, தங்கம்ன்ற அர்த்தம் இருக்கிறது, அது மாதிரி கண்ணுன்ற அர்த்தம் இருக்குது, தலைவன்ற அர்த்தம் இருக்குது, உழவு பார்க்குறவன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஏராளமான அர்த்தம் உள்ள சொல்லு உயூன். இப்போ நம்ம இது வந்து இந்த இடத்துல கண்ணை குறிக்குது. உயூன் என்றால் கண்கள், சரியா? அந்த கண்கள் வந்து உயூனுக்கு அர்த்தம் வந்து கண்களாக இருக்குது. அந்த கண்களில் கண்ணுன்னு சொல்கிறோம்ல, அந்த கண்ணுண்டவும் நமக்கு எது ஞாபகத்தில் வரும், ஒட்டு மொத்தமாக அந்த வெள்ளையாக தெரியுதுல, வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து அது மொத்தமாக உள்ளது தான் நம்ம கண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கண்ணுலையே முக்கியமானது எது, அந்த கருவிழி. சின்ன கடுகு மாதிரி இருக்கும் நடுவில், வெள்ளைக்கு நடுவில் கருப்பு, அந்த கருப்புக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கருப்பு இருக்கும், அதுதான் லென்ஸ். அதில் தான் லென்ஸ் இருக்கிறது, அதுதான் விரிஞ்சு சுருங்கி என்ன செய்யுது, பார்க்குறதுக்கு உதவுகிறது. இதெல்லாம் சைடில் உள்ளதெல்லாம் அதை சேஃப்டி பண்ணக்கூடியது விஷயந்தான். அப்போ அந்த மாதிரி நம்ம கேமரா லென்ஸ் வச்சுருக்காங்கல்ல, சின்னதாக தானே வச்சுருக்கிறான், அதை விட சின்னதாகத்தான் கண்ணில் வச்சுருக்கிறது. அப்போ அந்த கண்ணுடைய அந்த கருவிழி இருக்குல்ல, கருவிழிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய லென்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இன்சானுல் உயூன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு இன்சான்டா மனுஷன் அர்த்தம். இந்த இடத்துல மனுஷன் அர்த்தம் கிடையாது. கண்ணுக்கு இன்சான், கண்ணுக்கு வந்து தலையாயது எதுன்னு கேட்டால் அந்த கண்ணில் உள்ள அந்த பார்க்கக்கூடிய அந்த இடம், அந்த சின்ன நடுவில் இருக்கும்ல அந்த பொருள், அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்போ அந்த கண்களுடைய கண்ணாக கண்களுடைய மனிதனாக இருக்கிறன்னு அர்த்தம் வருது.
அப்படி இதுக்கு அர்த்தம் கிடையாது. இன்சானுல் உயூன்ங்கிறது அதுக்கு பயன்படுத்துவாங்க. இன்சானுல் உயூன்னா என்னது? இது கண். இந்த கண்ணுக்கு இன்சான் எதுன்னு கேட்டால் அந்த நடுவில் உள்ள அந்த கடுகு அளவுக்கு இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த லென்ஸு, எது பார்ப்பதற்கு உதவுமோ அது லென்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இன்சானுல் உயூன்னு சொன்னால் கருவிழின்னு வச்சுக்கிறோங்க சுருக்கமாக. ஐனுண்டா கண்கள், இன்சானுல் உயூன் என்றால் கருவிழி. அப்போ இந்த ஃபிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அல்லது ஹுவ இன்சான் உயூனியா, கல்வியுடைய கண்களுக்கு கருவிழியாக இருக்கிறது ஃபிக்கு. ஃபிக்கு தான் என்ன இருக்குன்னு கேட்டால் கல்விக்கெல்லாம் கருவிழி ஃபிக்கு. அந்த ஃபிக்குக்கெல்லாம் இது தேவையாக இருக்குங்கிறார். முதல்ல ஃபிக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபிக்கு இது இல்லாமல் முடியாதுங்கிறார். லாசியமாக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அல் ஃபிக்கு, ஃபிக்குக்கு இந்த இல்முல் ஹதீஸ் தேவை. இப்போ ஃபிக்கு வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறாரு? அல்லதி எப்படிப்பட்டது என்றால் ஹுவ, இந்த ஃபிக்கு என்பது இன்சானு உயூனிஹா, அந்த கல்வியின் கண்களின் கல்வி கண்களின் இன்சானாக, அதாவது கருவிழியாகன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ கல்வி கண்களுக்கு கருவிழியாக ஃபிக்கு இருக்குது. எல்லா கல்வியும் சேர்ந்து கண்ணுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபிக்கு என்பது அந்த கருவிழி. எல்லாம் ஒட்டுமொத்த கண்ணு தான் அனைத்து கல்விகள்னு வச்சுக்கிறோங்க. ஒட்டுமொத்த கண்ணை மொத்த கல்விக்கு உதாரணமாக வச்சுக்கிறோங்க. அதில் அந்த நடுவில் இருக்கிற அந்த பார்க்கக்கூடியது இருக்குல்ல அந்த கருவிழி, அந்த இடத்துக்கு பேர் ஃபிக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த அப்போ ஃபிக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ஃபிக்கு இருந்தால் தான் நீங்கள் தொழுவை நோன்பு எல்லாத்தையும் செய்ய முடியும். ஃபிக்கு படிக்காமல் எப்படி இபாதத்தை செய்கிறது, மறுமைக்கூடிய எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ எல்லா கல்விகளுக்கும் கருவிழியாக இருக்கிறது ஃபிக்கு. அந்த ஃபிக்குக்கும் இது தேவையாக இருக்குது. எது தேவையாக இருக்குது? இல்முல் ஹதீஸ் தேவையாக இருக்குது. அதுக்காக சொல்லி காட்டுறார். லாசியமா அல் ஃபிக்கு, குறிப்பாக ஃபிக்குக்கு ஹதீஸ் தேவை, இல்முல் ஹதீஸ் தேவை. ஃபிக்கு எப்படிப்பட்டது என்றால் அல்லது ஹுவ இன்சானு உயூனிஹா, கல்வி கண்களின், கல்வியுடைய உயுண்டா கண்கள், கல்வி கண்களின் கருவிழியாக இருக்கிறது. கல்வி கண்களுடைய கருவிழியாக மனுஷனாக இருக்குன்னு அது போட்டிருக்காரு. அது இலக்கியமாக சொல்கிறாங்க. மனுஷன் மாதிரி உள்ள ஒரு அந்தஸ்தில் அதான் இருக்குது, அதான் மனுஷங்கிற காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ கல்வி கண்களுக்கு கருவிழியாக இருக்கிறது அந்த ஃபிக்கை குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த ஃபிக்குக்கு எது தேவை? இல்முல் ஹதீஸ் தேவை. இது அதுக்காக வேண்டி இது படித்து ஆகணுங்கிறார். ஒளி தாலிக்க, இதன் காரணமாகத்தான். தாலிக்கன்ற இது லீ வந்துருச்சுன்னா இதற்காக. இந்த லீ தாலிக்கன்னு மட்டும் போட்டால் இதுன்ற அர்த்தம், இஸ்மிஷாரா. அதில் லாமு சேர்த்துட்டிங்கன்னா காக, அதுக்காக இதுக்காகன்ட்டு வரும்ல, அந்த ஜருடைய லாமு இது. ஒளி தாலிக்க, இதற்காகத்தான் கசுர அதிகமாக ஆகிவிட்டது கலத்துல் ஆத்திலீன மின்ஹு, அதாவது அத்தலை என்று சொன்னால் வீணாக்குறது. உத்தலத்தினா லீவுங்கிறாங்கல்ல, இதில் வார்த்தை வீணாக்குறது, ஒர்க் இல்லாமல் இருக்கிறது. ஆத்திலீன் என்றால் வீணாக்குபவர்கள். மின்ஹு, இந்த இல்முல் ஹதீஸில் இருந்து வீணா போனவர்கள், அதாவது இல்முல் ஹதீஸை விட்டவர்கள். அதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கு ஓய்வு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அத்தலைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாராந்திர விடுமுறைக்கு உத்துலத்தும்பாங்க, அத்தலை விழுந்து வர விடுமுறையும்பாங்க. அப்போ யார் இல்முல் ஹதீஸுக்கு விடுமுறை விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு கலத்து அதிகமாகிடும். கலத்துனா பிழைகள். ஒளிதாலிக்கு இதன் காரணமாகத்தான் கசுர அதிகமாகிவிட்டது. கலத்துனா பிழை, தவறு. யாருடைய பிழை? ஆத்திலீன, விடுமுறை விட்டவர்கள். அப்படி வச்சுக்கிடுவோம். மின்ஹு, மின்ஹுண்டா இந்த இல்முல் ஹதீஸுக்கு, மின் இல்முல் ஹதீஸ், இல்முல் ஹதீஸுக்கு விடுமுறை விட்டவர்கள்னால் அதை பார்க்காதவர்கள், அதில் கவனம் செலுத்தாதவர்களுக்கு பிழை ஜாஸ்தியாக வந்துடும். இல்முல் ஹதீஸை படிச்சுக்கிட்டே ஃபிக்கை படித்தாங்கன்னா கரெக்டாக ஃபிக்கை சொல்லிகிட்டே இருப்பாங்க. தப்பான ஹதீஸை சரின்னு நினச்சிட்டு பத்துவா செஞ்சால் பத்துவான் தப்பாக போயிருந்தன செய்யும், பிழை ஏற்பட்டு போயிருமா இல்லையா? இந்த இல்முல் ஹதீஸில் கவனம் இல்லாமல் நீங்கள் கேட்ட ஹதீஸை வச்சு எல்லாம் சட்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் கலத்து ஏற்படத்தன செய்ய. கலத்துனா பிழை, தவறுகள். வழி தாளிக்க, இதன் காரணத்தினால்தான் கசுர, கசீர்கிறவங்கள அதிகமாகி விட்டது, அதிகமாக அமைந்திருக்கிறது.
கலத்துல் ஆத்திலீன மின்ஹு. மின்ஹுன்னா மின் இல்மில் ஹதீஸ். இல்முல் ஹதீஸுக்கு மின்னு சும்மா அதுக்கு வரும், விடுமுறைக்காக உள்ளது. அந்த சொல்லுக்கு மின் போடுவாங்க. அந்த மின்னுக்கு அர்த்தம் வேண்டியதில்லை. அல் ஆத்திலீன மின்ஹு, இல்முல் ஹதீஸுக்கு விடுமுறை விட்டவர்கள் அப்படி வச்சுக்கிறோங்க. லீவு விட்டவர்கள், இல்முல் ஹதீஸுக்கு ஓய்வு கொடுத்தவர்கள், அதை படிக்காதவர்கள், அதில் ஈடுபாடு காட்டாதவர்கள்னு இவ்வளோ அர்த்தம் அதில் வந்துடும். அப்போ இல்முல் ஹதீஸுக்கு விடுமுறை விட்டவர்களுக்கு பிழை அதிகமாக இதனால் தான் ஏற்படுகிறது. ஒளிதாளிக்கு இதன் காரணத்தினால்தான் கசுர அதிகமாக ஆகிவிட்டது. கலத்துள் இதெல்லாம் வந்து இலக்கியமாக உதாரணங்களை போட்டுட்டு சொல்கிறாரு. வழங்குதா, சாதாரண நடையில் சொல்லாமல் இதுக்காக வேண்டிய எதை இலக்கியமாக நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒளிதாளிக்கு இதனால் தான் கசுர அதிகமாகிவிட்டது. கலத்துள் ஆத்திலீன, ஆத்திலின்னா லீவாக விட்டுட்டுருக்குறாங்க ஹதீஸுக்கு, அவர் இலக்கியமாக அப்படி சொல்கிறாராம். கலத்துள் ஆத்திலீன மின்ஹு, இல்முல் ஹதீஸுக்கு ஓய்வளித்தவர்கள். ஆத்திலீன் என்றால் ஓய்வளித்தவர்கள்னால் அதை பார்க்காதவர்கள், படிக்காதவர்கள். அப்போ இல்முல் ஹதீஸை படிக்காதவர்களுடைய பிழை ஜாஸ்தியாக இருக்கிறது, கசுர அதிகமாக இருக்கிறது. மின் முசன்னிஃபி அல் ஃபுகஹாயி. முசன்னிஃபி சன்னஃபன்னா நூல் எழுதுகிறார்ல, சன்னஃபன்னா கோர்வை செய்தார். ஒரு புஸ்தகத்தை எழுதுகிற செயலுக்கு பேர் சன்னஃப. சன்னஃப்து கிதாபன், நான் ஒரு கிதாபை கோர்வை செய்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நூலை வந்து முறைப்படி எழுத வேண்டிய முறை பிரகாரம் எழுதிட்டா அதுக்கு பேர் என்னது? சன்னஃபங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. சன்னஃபவில் இருந்து இஸ்முல் ஃபாயில் என்ன? முசன்னிஃபுன். சன்னஃபுன்னா கோர்வை செய்தான், முசன்னிஃபுன் என்றால் கோர்வை செய்தவன் என்று அர்த்தம் வந்துடும். அந்த முசன்னிஃபு என்பதற்கு பன்மை என்ன? முசன்னிஃபானி முசன்னிஃபூன. முசன்னிஃபுன் ஒரு நூலாசிரியன், முசன்னிஃபானி 2 நூலாசிரியர்கள், முசன்னிஃபூன பல நூலாசிரியர்கள். முசன்னிஃபூண்டா கோர்வை செய்தவர்கள். முசன்னிஃபீனன்னு இருக்குது. முசன்னிஃபூனன்னு இருந்தது வந்து மின் வந்ததுனால மின் முசன்னிஃபீன. இப்போ அந்த நூனை காலி பண்ணிட்டோம். எதனால் காலி பண்ணிட்டோம்னு கேட்டால் அடுத்த சொல்லோட இலாபத்து பண்ணிட்டோம், அல் ஃபுகஹாயின்னு. அப்படி இலாபத்து செஞ்சால் என்ன செய்யணும்? ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலில் வந்து இலாபத்து செஞ்சோம் என்று சொன்னால் அதில் உள்ள ஒருமையாக இருந்தால் தன்மீன் போயிடும், இருமை பன்மையாக இருந்தால் நூனு போயிடும். அப்போ மின் முசன்னிஃபீனல் ஃபுகஹாயின்னு சொல்லாமல் அந்த நூனை காலி பண்ணிவிட்டு மின் முசன்னிஃபி மின் இப்படி சொல்லணும். இப்படி சொன்னால் பழங்கிற ஒரே வார்த்தையில் கொண்டு வரேன். மின் முசன்னிஃபில் ஃபுகஹாயி. ஃபுகஹாக்கள்னால் சட்ட நிபுணர்கள். சட்ட நிபுணர்களிலே நூலாசிரியர்கள் முசன்னிஃபுண்டா. முசன்னிஃபூன் என்றால் யார்? நூலாசிரியர்கள். ஃபுகஹாக்களில், ஃபுகஹாக்கள்னா ஃபகீஹ் என்பதற்கு ஜம்மு ஃபுகஹா. ஃபகீஹ் என்றால் சட்ட நிபுணர். ஆலிமுக்கு உலமான்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி ஃபகீஹ் என்பதற்கு ஃபுகஹா. ஃபுகஹா என்றால் சட்ட நிபுணர்கள். அப்போ சட்ட நிபுணர்களில் உள்ள முசன்னிஃபுகள். சட்ட நிபுணர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? அதில் கொஞ்சம் பேர் தான் புஸ்தகம் எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் சும்மா பாடம் நடத்திட்டு போயிருப்பாங்க மாணவர்களுக்கு. அப்போ ஃபுகஹாக்களில் வந்து பாடம் நடத்திட்டு போன விஷயங்கள் நமக்கு ரெக்கார்டு கிடையாதுல்ல. அவர் எடுத்த இப்போ ஏடில் எழுதி வச்சுருந்தா தான் நமக்கு பார்த்து தெரிய முடியும் அடுத்த தலைமுறைக்கு. அதனால் முசன்னிஃபுகளை குறிப்பிடுறார். மின் முசன்னிஃபில் ஃபுகஹாய். ஃபுகஹாக்களில், ஃபுகஹாக்கள்னால் சட்ட நிபுணர்களில் நூல் ஆசிரியர்களாக இருக்கிறாங்களே அவர்களில் யார் ஹதீஸுக்கு ஓய்வு கொடுத்து விட்டார்களோ, இல்முல் ஹதீஸுக்கு, அவங்கள்ட்ட பிழை ஜாஸ்தி ஆகிவிடும். ஒளிதாளிக்க இதன் மறுபடியும் வாங்க, ஒளிதாளிக்க இதன் காரணத்தினால தான் கசுர கலத்துல் ஆத்திலீன மின்ஹு, இல்முல் ஹதீஸுக்கு ஓய்வளித்தவர்களுடைய பிழை அதிகமாக இருக்குது. யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று கேட்டால் மின் முசன்னிஃபில் ஃபுகஹாயி, ஃபுகஹாக்களில் உள்ள நூலாசிரியர்கள். சட்ட நிபுணர்களில் வந்து நூல் வடிவில் எழுதி தந்தவர்கள் இருக்காங்களே அவர்களில் யாரெல்லாம் ஹதீஸ் கலைக்கு ஓய்வை கொடுத்துட்டு எழுதுனாங்களோ அதில் ஜாஸ்தியாக இருக்குது பிழை. பிழை அதிகமாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய விஷயமாக்கு இது. இல்முல் ஹதீஸை விட்டுட்டால் ஃபிக்ஹும் பிழை. இல்முல் ஹதீஸ் பிழையாக கவனிக்காவிட்டால் அல்லது ஒழுங்காக படிக்காவிட்டால் நீங்கள் கொடுக்குற ஃபத்வாக்கள் எல்லாமே பிழையாக போயிடும் அப்படின்னு ஒரு முன்னோரில் கொண்டு வந்தார். மேலும் லஹர
வெளிப்பட்டு விட்டது, பகிரங்கமாக தெரிந்து விட்டது. லஹரன்னா வெளிப்பட்டு விட்டது. அல் ஹலலு, ஹலல் என்றாலும் வந்து குழப்பங்கள்னு அர்த்தம், பிழைகள்னு அர்த்தம். அல் ஹலல் என்றால் குழப்பங்கள் வெளிப்படுத்தி விட்டது. ஃபி கலாமில் முஹில்லீன பிஹி, அதாவது ஹல்ல என்கிற வார்த்தைக்கு வந்து பிழைகள் குழப்பங்கள்னு அர்த்தம் இருக்குது. அதை வந்து இது வந்து முஹில்லீனங்கிறது வந்து ஹலல்ங்கிற வந்து அது ஒரு சொல்லு. முஹில்லீன என்பது என்னன்னு கேட்டால் அகல்ல என்பதில் இருந்து வரக்கூடிய இஸ்ம் ஃபாயில். அகல்லன்னா அஹ்லல, அதுக்கு இஸ்ம் ஃபாயில் என்ன முஹுலிலுன். முஹுலிலுன்னா முஹில்லுன், அந்த இதுகாம் சட்டப்படி. அகல்ல என்றால் காலியாக்குறது, அகல்ல என்றால் ஹலாங்கிறம்ல காலியாக்குறது. அல் முஹில்லீன பிஹி, இதில் வந்து பிஹின்னா இல்முல் ஹதீஸில், இல்முல் ஹதீஸில் வந்து யார் வந்து காலி பண்ணிட்டாங்களோ அதே அர்த்தம் தான், ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சுக்களில் நிறைய குழப்பங்கள் வெளிப்படுகிறது. ஒல் அஹரல் ஹலலு, குழப்பங்கள் வெளிப்படுகிறது. ஃபீ கலாமில் முஹில்லீன பிஹி, அகல்ல முஹில்லீனன்னு சொன்னால் காலியாக்குறன்னு அர்த்தம் இருக்குது. ஹதீஸ் கலையில் பிழை விட்டாங்கன்னு சொன்னால் ஃபிக்குகளையும் பிழை ஏற்பட்டு போயிடும். அப்போ முஹில்லீனா இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இந்த அகல்லன்னா வந்து குழப்பம் ஏற்படுத்தினான், அகலன்னா காலியாக்கினான், அந்த அர்த்தம் இருக்குது. மின் கலாமில் முஹில்லீன பிஹி, பிஹின்னா அந்த இல்முல் ஹதீஸு, அதை கொண்டுனா இல்முல் ஹதீஸு. இல்முல் ஹதீஸில் யார் வந்து குழப்புகிறார்களோ, முஹில்லின்னா குழப்பம் செய்கிறவங்க, அதில் போய் குழப்பம் செய்கிறவங்க, அதாவது ஒன்று கிடக்க ஒன்று விளங்குறவங்க, தப்பாக விளங்குறவங்க, அப்படிப்பட்டவருடைய பேச்சுக்களில் குழப்பம் வந்து வெளிப்படையாக தெரியும். அந்த ஹதீஸ் கலையில் குழப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சிலையும் என்ன செஞ்சிடும், அந்த குழப்பம் வெளிப்பட்டு விடும். என்ன உலமாக்களில் யார் வந்து இந்த ஹதீஸ் கலையில் முஹில்லாக இருக்கிறாங்களோ, முஹில் என்றால் காலியாக இருக்க அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதில் குழப்புறவங்கன்னா ஒன்று கிடக்க ஒன்று புரிஞ்சு கொள்கிறவங்க, தப்பாக விளங்குறவங்க, முழுமையாக அறியாதவர்கள். அப்போ ஹதீஸ் கலைக்கு ஓய்வு விட்டுட்டு எழுதுனாங்கன்னு சொன்னாலும் தப்பாக போயிடும், அறகுறையாக இருந்தாங்கன்னு சொன்னாலும் தப்பாக போயிடும். அது அந்த ஹதீஸ் கலையில் முஹில்லாக ஒருவர் இருப்பாரையானால், முஹில்னா அர்த்தம் ஒன்று கிடக்க ஒன்று விளங்குறது, அதில் குழப்புறது, அதில் குழப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க பேச்சில் வந்து என்ன செஞ்சிடறேன், குழப்பங்கள் ஜாஸ்தியாக போயிடும். அப்படியான ஒரு கலையாக்கும் இல்முல் ஹதீஸ்ன்னு சொல்கிறார். ஒ லஹரல் ஹலலு, குழப்பங்கள் வெளிப்பட்டு விடும். ஃபி கலாமில் முஹில்லீன பிஹி, ஹதீஸ் கலையில் குழப்புறவங்களுடைய பேச்சுக்களில் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆகிவிடும். உலமாக்கல்ல அது ஆகிவிடுங்கிறார். இது வந்து இது ஒரு முன்னுரையாச்சா. மேலும் இந்த இல்முல் ஹதீஸை பற்றி இன்னும் கொஞ்சம் புகழ் பாடுகிறாரு. நம்ம அதை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.